இந்த புரட்டாசி மாசம் சண்டேஸ்லலாம் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டா சமைக்கலான்னு யோசிக்கவே டைம் போயிடும். இந்த சண்டே வந்து டிஃப்ரெண்ட்டா மஷ்ரூம் பிரியாணி ஆஸ் யூசுவல் தான். சரி கோலா உருண்டை செய்யலாம் அப்படின்ட்டு நான்வெஜ் கிடையாது. சோயா சங்க்ஸில வந்து கோலா உருண்டை செய்யலான்னு தான் இந்த டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் பிரியாணி கூட வந்து லேயர் பிரியாணி மாரி செய்யலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. சோயா சங்க்ஸ வந்து ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல நல்லா ஹாட் வாட்டர்ல போட்டு சோக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டு அத வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட வந்து நான் வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, பிரியாணி எல்லாம் இதெல்லாம் வதக்கி இதோடயே அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துட்டு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா பெசஞ்சு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறது தான். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் போதும். பை த டைம் வந்து பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கோலா உருண்டையும் சைடில் நான் ரெடி பண்ணிட்டேன். மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது, உள்ள சாஃப்டாக நல்லா வெந்து சூப்பராகவே இருந்தது. இதுதான் இன்னைக்கு லஞ்ச் மெனு. பை த டைம் சைடில் அப்படியே வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, ரசம், ஒயிட் ரைஸ் இதெல்லாம் செஞ்சுட்டேன். இதுதான் வந்து புரட்டாசி சண்டேவோட லஞ்ச் மெனு எங்களுக்கு. சரி நாங்கள் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.